ஹே எவ்ரிஒன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அஷூர் டேட்டா பிரிக்ஸ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அஷூர் டேட்டா பிரிக்ஸ். அஷூர் டேட்டா பிரிக்ஸ்னா என்ன? இதுவும் ஒன் ஆஃப் தி சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அஷூர் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அஷூரில் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஒரு சில சர்வீசஸ் பார்த்துருந்தோம். டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம். ETL ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ADF சர்வீஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒன் ஆஃப் தி சர்வீஸ் தான் இது வந்து அஷூர் டேட்டா பிரிக்ஸ்ன்றாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அஷூர் டேட்டா பிரிக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணது தான் இந்த அஷூர் டேட்டா பிரிக்ஸ்ன்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அஷூர் கிளவுட். அஷூர் கிளவுடு. இன்னொன்று யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டேட்டா பிரிக்ஸ். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் அஷூர் டேட்டா பிரிக்ஸ் அப்படின்றாங்க. சரி, இதில் இருக்கக்கூடிய அஷூர் கிளவுட்னா என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படின்னா என்ன? அஷூர் கிளவுட்னா என்ன? அஷூர் கிளவுட்ன்றது வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ரிசோர்ஸஸ்னா என்ன? சர்வீசஸ். நிறைய சர்வீசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ETL ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ADF அஷூர் டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்மளால் வந்து என்னென்ன பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணணுமோ அதுக்கு தேவையான சர்வீசஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த அஷூர் கிளவுட் கிட்ட கேட்டு வாங்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம அஷூர் கிளவுட்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பிரிக்ஸ். டேட்டா பிரிக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி டூல். அந்த டூலை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் அப்பாச்சி ஸ்பார்க்னா என்ன அப்படின்றது ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டா பிரிக்ஸ்னா என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த டேட்டா பிரிக்ஸை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பாச்சி ஸ்பார்க்கை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்பாச்சி ஸ்பார்க்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இந்த டேட்டா பிரிக்ஸ்னா என்னன்ற நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரி, இந்த அப்பாச்சி ஸ்பார்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் டூல். அந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் Notepad++ யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பேலாம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த அப்பாச்சி ஸ்பார்க்ன்றது வந்து நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்மளால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பர்பஸ் தான் என்ன? இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட மிகப்பெரிய டேட்டா இருக்குது. நிறைய நம்ம ரியல் டைம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்கும். அந்த டேட்டாலாம் நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா பிக் டேட்டான்னு சொல்லலாம். பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பாச்சி ஸ்பார்க் வந்து ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும். இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக இந்த அப்பாச்சி ஸ்பார்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டேட்டாவை வந்து பிரேக் பண்ணுது. மிக பெருசாக இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன ஸ்மாலர் சங்க்ஸ் மாதிரி அதை சின்ன சின்னதாக இப்போ நம்ம வந்து ஒரு கீழே இருந்துட்டு மேலே போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப்ஸாக நம்ம ஏறி போவோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மிகப்பெரிய டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்மளால் ஈஸியாக போக முடியும். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டாக நமக்கு பிரித்து கொடுக்குறதுனால அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம மிகப்பெரிய டேட்டாவை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுது இந்த அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் பண்ணுறனால. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பசில் கேம் வந்து ரொம்ப கஷ்டமான பசில் கேம் இருக்குது. அதை ஒருத்தர் உட்காந்து அதை கஷ்டப்பட்டு அதை பசில் வந்து ஜாயின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பசிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக பிரித்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவை நீ கவர் பண்ணிக்கோங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவை இன்னொருத்தர் கவர் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதை நீங்கள் சர்க்குலேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கடைசியாக மொத்த பேரும் அந்த பசில்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு பெரிய பசிலாக வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும், அதாவது சேர்க்க முடியும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பாச்சி ஸ்பார்க்கோட ஒர்க்கு. அந்த அப்பாச்சி ஸ்பார்க் என்ன ஒர்க் பண்ணுதோ அதை தான் டேட்டா பிரிக்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ டேட்டா பிரிக்ஸ்னா என்னன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். டேட்டா பிரிக்ஸ்ன்றது வந்து பெரிய டேட்டாவை சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது தான் இந்த டேட்டா பிரிக்ஸ்ன்றாங்க. அது யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அஷூரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டேட்டா பிரிக்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹூ கேன் யூஸ் திஸ் டேட்டா பிரிக்ஸ் டூல்? ஹூ கேன் யூஸ் திஸ் டூல்? யாரெல்லாம் இந்த டேட்டா பிரிக்ஸ் டூலை யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர். நீங்கள் டேட்டா ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா இன்ஜினியராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். இல்லை டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தால் நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தால் நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேட்டா அனலிஸ்டாக இருந்தால் நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். டேட்டா அனலிஸ்ட், அதுக்கப்புறம் டெவலப்பருக்கு இந்த டூல் யூஸ் ஆகும், டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட். BAக்கும் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த ரோல்ஸில் இருக்கவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா பிரிக்ஸ் டூலை யூஸ் பண்ணி அவங்களால ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். இதான் இவங்களுக்குலாம் அது வந்து இந்த டூல் வந்து யூஸ் ஆகும், ரொம்பவே யூஸ் ஆகும். சரி, இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த டேட்டா பிரிக்ஸ் டூல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நிறைய ஒர்க் இது வந்து பண்ணுறதுனால ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்படி என்ன ஒர்க் இது பண்ணுது, எதனால இது வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டா பிரிக்ஸ் டூலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஏன் வந்து இவ்வளோ ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து அப்பாச்சி ஸ்பார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாச்சி ஸ்பார்க்னா என்ன, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்பாச்சி ஸ்பார்க்ன்றது வந்து பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் சின்ன சைஸில் செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது ஒர்க் பண்ணுறது தான் அப்பாச்சி ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஃபீச்சர் யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து நோட் புக். ஸோ நோட் புக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நோட் புக்கில் தான் நமக்கு தேவையான கோட் எல்லாம் எழுதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போது இன்னொரு நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நோட் புக்னா என்ன, நம்ம கிட்ட வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு நோட்டு வாங்கினோம்னா அது ஜஸ்ட் அதில் தேவையானது எல்லாமே நம்ம எழுதிக்கலாம்ல, ரஃப் நோட் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து டிஜிட்டல் நோட் புக். ஸோ நமக்கு தேவையான கோட்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த நோட் புக்கில் நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட் புக்கில் வந்து 4 விதமான லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 4 விதமான லாங்குவேஜை நம்மளால் எழுத முடியும். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா, பைத்தான் இதில் எழுத முடியும், ஸ்கேலா கோடு எழுத முடியும், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கோடு இதில் எழுத முடியும், அதுக்கப்புறம் ஆர் லாங்குவேஜ் கோடும் எழுத முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபீச்சரு. லைக் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக்ன்ற ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீக்வல் கோடு மட்டும் தான் எழுத முடியும். கரெக்டுங்களா? இப்போ வேறு ஏதாவது நீங்கள் ஆரக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சீக்வல் கோடு தான் எழுத முடியும். இப்போ போய் எக்லிப்ஸ்ன்ற ஒரு கோடு எடிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் போய்ட்டு ஜாவா மட்டும் தான் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல்ஸில் வந்து பர்டிகுலராக அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுன்றாங்க. ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த நோட் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த அப்பாச்சி ஸ்பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நோட் புக்ன்ற ஃபீச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 விதமான டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஒரே ஸ்க்ரீனில் வச்சு நம்ம ஒர்க் கோடு எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணியும் அதோட ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த நோட் புக்கில் நம்ம ஃபீச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ETL ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ETL பண்ணணும்னாலே நம்ம வந்து அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்கு தான் போவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால் நிறைய நிறைய ETL ப்ராசஸ் பண்ண முடியும். பேசிக்காக இந்த டேட்டா பிரிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சீக்வல் கோடு வந்து எழுதிக்க முடியும். நம்ம சீக்வல் கோடு எழுத முடிஞ்சாலே ஆப்வியஸ்லி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ ETL ப்ராசஸ் யூஸ் பண்ணி டேட்டா பிரிக்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ETL ப்ராசஸும் பண்ண முடியும். ஸோ டேட்டா பிரிக்ஸ்லேயே நம்மளால் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஸ்பார்க் கனெக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ETL ப்ராசஸ்னால என்ன, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடு தானே. ஸோ ஃபார் எக்ஸ்ட்ராக்ட்னா நம்ம வந்து ஸ்பார்க் கனெக்டராக யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா தான் நம்ம வந்து அப்பாச்சி ஸ்பார்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து நோட் புக் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கோடு எழுதி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டாவை லோட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஹைவ் மெட்டா ஸ்டோர்னு சொல்லிட்டு டேட்டா பிரிக்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் நம்ம கிட்ட வந்து டேட்டா பிரிக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களோட ஒர்க்கும் இதில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒர்க்ஸும் இதில் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நம்ம டேட்டா வந்து ஆன்லைன் டேட்டா வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து SQL எடிட்டர் இதில் இருக்கும். ஸோ டேரெக்டாக SQL queries என்ன பண்ணாலும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு டூலோடு நீங்கள் வந்து பார்ட்னர் கனெக்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து வேறு ஒரு டூல்ஸ் கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா இந்த டேட்டா பிரிக்ஸை யூஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட அஜூர் டேட்டா பிரிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.